பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 107 சங்கீதம் 29 வசனம் 30 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதியில் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து தப்பி பிழைத்தவர்கள் எப்படி சந்தோஷப்படுவார்கள் என்பதையும் இந்த நாளில் இந்த வேத வசனம் முழுக்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா, இங்கே கடல் யாத்திரை பண்ணுகிறவர்கள், திரளான தண்ணீர்களுக்கு மத்தியில் கடல் யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், ஆழத்திற்குள்ளாக கடந்து போகிறவர்கள், அந்த இடத்துல திடீர்னு ஒரு கொந்தளிப்பு வரும்பொழுது அந்த கொந்தளிப்பை அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள், எப்படி அந்த கொந்தளிப்பிலிருந்து அவர்கள் மறுபடியும் மீண்டு உயிரோடு ஜீவனோடு அவர்கள் கரை சேர்கிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து 23 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதிலே 19 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள், அவர்களுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். ஆமேன், ஹல்லேலூயா. நீக்கலாக்கினார். அப்போ ஒரு பெரிய கொந்தளிப்பு வரும்போது, பெரிய யாத்திரை பண்ணும்போது, பெரிய பெருங்காற்று வீசும் போதும் எழும்பும் போதும் அலைகள் கொந்தளிக்கும் போதும் அந்த நாட்களில் ஜனங்கள் என்ன செய்தார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கொந்தளிப்பு, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற திடீர்னு வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்னன்னா நாம் நம்ம சுயத்திலேயே நம்ம பார்க்குறோம். இதை எப்படியாவது சமாளிச்சிடலாம், இது எப்படியாவது நம்ம பார்த்துடலாம், இது எப்படியாவது நம்ம மூடி மறைச்சிடலாம். அதெல்லாம் சும்மா அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட கொடுக்கணும். ஏசப்பா, நீர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று நீங்கள் தேவன் பக்கமாய் திரும்பும்பொழுது பாருங்க, பிரச்சனையை காட்டிலும், பிரச்சனையை செய்கிறவர்களை காட்டிலும் அதை அடக்குகிறவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஆனாலும் சரி, மனுஷர்கள் தான் பிரச்சனைகளை ட்ரிகர் பண்ணுவாங்க, பிரச்சனைகளை உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுப்பாங்க, தேவையில்லாத சூழ்நிலைகள் கூட இருக்கிறவர்களே ஆபத்தில் கொண்டு போவார்கள். இது என்ன ஒன்றா நடக்கட்டும், ஆனால் இதுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார், இது எல்லாவற்றும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பார்க்கிற தேவன் அந்த காரியங்களை சும்மா விட மாட்டார், எல்லாவற்றையும் அவர் ஒடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எல்லா இக்கட்டிலிருந்து, வசனம் 28 வசனம் வாசிக்கிறோம், இக்கட்டுகளுக்கு அவர்களை நீக்கலாக்கி அவர் விடுவிக்கும் பொழுது அந்த கொந்தளிப்பை அடக்கி, அந்த அலைகளை அடக்கி அமர்த்தி, அது மட்டும் இல்லை, அவர்கள் எந்த துறைமுகத்தை நாடினார்களோ, எந்த இடத்துல எப்படி வாழணும்னு சந்தோஷமா வாழணும்னு நினைத்தார்களோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இதே மாதிரி தான் மத்தேயு சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு படகுல அக்கறைக்கு போவார். அங்கே போகிற வழியில் என்ன நடக்குன்னா, திடீர்னு கடல் கொந்தளிக்கிறது, பெரிய காற்று வீசுகிறது, கடல் அந்த சீற்றத்தோடு காணப்படும் போது சீஷர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கா இருந்தாலும் ஒரு கடல் பயணம் போகும்பொழுது திடீர்னு ஒரு கொந்தளிப்பு வந்தால் இது என்னவாயிடுமோ, இது நம்ம முழுகிடுவோமோ, இது மரித்துடுவோமோ, அப்படியெல்லாம் ஒரு பயம் வர்றது சகஜம்தான். ஸோ அதே மாதிரி தான் அந்த சீஷர்களுக்கு அந்த பயம் வருகிறது. அந்த பயம் வரும்போது அவர்கள் எல்லோரும், ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவர்கள் படகுல இருந்து அத்தனை பேரும், இயேசு கிறிஸ்து அந்த படகுல தான் இருக்கிறாரு, ஆனால் இவர்கள் எல்லோரும் அந்த 12 பேரும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஆண்டவரே நீங்கள் எங்களை ரட்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. புலம்பி ஆரம்பித்த உடனே இயேசு கிறிஸ்து எழுந்த உடனே என்ன பண்ணினார்னா, காற்றையும் கடலையும் அதட்டினார். அது மிகுந்த அமைதல் உண்டாகிற்று. ஆமென். பிரச்சனையை உண்டு பண்ணுகிற பர்சன்ஸ் ஆண்டவர் திரும்பி பார்த்து, யாரால பிரச்சனை, எதனால பிரச்சனை, என்ன நடந்ததோ அவர்களை அதட்டுகிறார். அவர்கள் அந்த இடத்துல இருந்து மறு வார்த்தையோ சத்தமோ வரவே இல்லை. ஸோ தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த நாட்களில் செய்து திரும்பி பார்த்து சீஷர்களை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு தான் பயணிக்கிறோம், ஆண்டவர் நம்மளோடு தான் இருக்கிறார், நம்ம கூட தான் வருகிறார். அவருக்கு தெரியாதது ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. ஒரு காரியத்தை அனுமதித்திருக்கிறார், ஒரு காரியத்தை ஆண்டவர் உள்ளே அனுப்பியிருக்கிறார். கண்ணீர் வடிக்கிறோம், நம்ம புலம்புகிறோம், நம்ம பயப்படுகிறோம்னா ஒரே ஒரு விஷயம்தான், என்ன தெரியுமா, இது நிமித்தமாக ஒரு பெரிய அமைதலை உண்டாக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் போட்டதெல்லாம் ஒரேடியாய் அது ரட்சிப்பாய் மாற வேண்டும் என்பதற்காக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ மிகுந்த அமைதல் உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் அடக்குவார், எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்வார். தேவனாலே எல்லா
எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் தைரியமாய் விசுவாசத்தோட தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்வார். எந்த இடத்துல தெரியுமா? நீங்கள் எங்கே போய் துறைமுகம் நீங்கள் காண வேண்டும் என்று சந்தோஷமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நாட்டின துறைமுகத்திலேயே உங்களை சந்தோஷமாய் கொண்டு போய் சேர்ப்பார், கரை சேர்ப்பார். கர்த்தர் தாமே பெரிய அற்புதங்களை காண செய்வார். அமரச் செய்து அடக்க செய்து சந்தோஷத்தினால் இடைக்கட்டி உங்களை வழி நடத்துவார். அவருடைய கரங்கள் உங்களுக்கு அதிசயம் செய்யும். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இவ்வளவு நேரம் எங்களோடு பேசின வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன், கடல் அலைகளை அடக்குகிற தேவன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒன்றுமில்லாத ஆண்டவரே அப்பா, எங்கள் மத்தியிலும் நீர் கிரியை செய்கிற போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பயத்தையும் எல்லா விதமான பொல்லாத கிரியைகளையும் பயங்களையும் ஆண்டவரே இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக. ஆண்டவரே நெகட்டிவாக எந்த விஷயத்தையும் யோசிக்காதபடிக்கு பலவீனமான சிந்தனைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறோம். சாட்சிகளாய் பிள்ளைகளை நிறுத்தும், ஆசீர்வதியும். இந்த வேளையில் கூட வியாதி பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீக்கி பூரண சுகத்தை ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.